ஒரு சிறிய ஏழை கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தினமும் காட்டுக்குள் சென்று மரக்கட்டைகள் வெட்டி விற்றுதான் குடும்பத்தை நடத்தினான். ஒருநாள் வழக்கம்போல் காட்டுக்குள் சென்றபோது அவன் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளிப்பட்டது. மரங்களின் நடுவில் மண்ணில் பாதியாக புதைந்திருந்த ஒரு ஊதா நிறக் கல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இது என்ன கல் என்று ஆச்சரியமாக அதை எடுத்தான். அந்த கல் அவன் கையில் வந்தவுடன் அது மெதுவாக காற்றில் மிதக்க ஆரம்பித்தது. அதிர்ச்சியடைந்த அருண் அதை கீழே போட்டான். ஆனால் அந்த கல் மீண்டும் அவன் கைக்கே வந்து சேர்ந்தது. இது சாதாரண கல் இல்லை என்று நினைத்தாலும் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றான். அந்த இரவு தூங்க முடியாமல் வெளியே வந்து அந்த கல்லை வானத்தை நோக்கி எறிந்தான். அந்த நொடியில் கல் வானத்தில் பறந்து அருணை ஒரு அதிசய சக்தியால் இழுத்துச் சென்றது. அவன் விழித்தபோது அவன் ஒரு புதிய உலகத்தில் இருந்தான். வானம் ஊதா நிறத்தில் பிரகாசித்தது. மரங்கள் ஒளிவிட்டன. காற்று கூட ஒரு மந்திரம் போல இருந்தது. அந்த உலகத்தில் மனிதர்கள் இல்லை. வித்தியாசமான உருவங்கள், பிரகாசமான கண்கள் கொண்ட உயிரினங்கள் சுற்றி வந்தன. அருண் பயந்தான். அந்த நேரம் ஒரு வயதான மந்திரவாதி அவன் முன்னால் தோன்றினார். "நீ அந்த கல்லை கண்டுபிடித்தாயா?" என்று கேட்டார். அருண் தலையசைத்தான். மந்திரவாதி மெதுவாக சொன்னார், "அது சாதாரண கல் இல்லை. அது உலகங்களுக்கிடையேயான கதவு. அது ஒருவரை தேர்வு செய்யும். அந்த மனிதன்தான் அதன் காவலன்." அருண் குழப்பமடைந்தான். "அப்போ நான் வீட்டுக்கு திரும்ப முடியாதா?" என்று கேட்டான். மந்திரவாதி சோகமாக சிரித்தார்.